ஹாய் கல வணக்கம் மக்களே. வணக்கம் சாமி. இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஜூலை மந்தில் நம்ம நர்டோஷிப்டனோட நியூ எபிசோடை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு சில போஸ்ட் எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகி கொண்டு வருது. ஸோ அதெல்லாமே உண்மையாக இருந்தால் நம்ம நர்டோஷிப்டன் எப்போ நம்ம சொனிய சேனலில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். இப்போ இன்னைக்கு காலையில நம்ம அனிமி பூத் என்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நர்டோஷிப்டனோட பிராண்ட் நியூ எபிசோட் கம்மிங் சூன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது ஃபேக். முக்கியமா அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் தான். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. ஆனா இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்ல சில அப்டேட் எல்லாமே உண்மையாகவே இருந்திருக்கு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது மட்டும் இல்லாம நம்ம சொனிய சேனல் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே எல்லாருமே கமெண்ட்ல போய் நர்டோஷிப்டன் அப்டேட் தான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு 7-8 மாசமா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம கொரோனா டைம்ல வலிமை அப்டேட் மாதிரி இப்போ நர்டோஷிப்டன் அப்டேட்டுமே இப்போ மாறி இருக்குது. இந்த வலிமை அப்டேட் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயரை கேட்டதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதை தவிர இந்த ஹிந்தி சைட்ல அனிமி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்களுமே ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுமே இப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? வாங்க. சரி, அப்படி ரிலீஸ் ஆகணும்னா எப்போ நம்ம நர்டோஷிப்டனை சொனிய சேனல்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஜூலை மந்தோட செகண்ட் அல்லது தேர்ட் வீக் 9:30 அல்லது 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து ரேடியன் என்கிற அனிமியை நைட்டு 10:30 டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ வளமையா நம்ம நர்டோஷிப்டனோட நியூ எபிசோட 10 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 எபிசோட் படி 10லேருந்து 11 மணி வரைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 10:30 நம்ம ரேடியன் என்கிற அனிமியை டெலிகாஸ்ட் பண்ண போறதால நம்ம நர்டோஷிப்டனை 9:30 ரிலீஸ் பண்ணதுக்குமே சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த ரேடியன் அனிமில மொத்தமா 42 எபிசோட் இருக்குது. இந்த 42 எபிசோடையுமே ஒரு நாளைக்கு 2 எபிசோட் படி டெலிகாஸ்ட் பண்ணா மொத்தம் 21 நாள்ல டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி கணக்கு பார்த்தா கரெக்டா ஜூலை 20ஆம் தேதி இந்த ரேடியன்ங்கிற அனிமியை மொத்தமாவே நம்ம சொனிய சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஜூலை 21ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை நைட்டு 10 மணிக்கு நம்ம சொனிய சேனல்ல இந்த நர்டோஷிப்டனோட தமிழ் டப்பிங்கை எதிர்பார்க்கலாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து முக்கியமா இந்த ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட்டுமே இல்ல. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? முக்கியமா இந்த ஜூலை மந்த்ல இந்த நர்டோஷிப்டன் ரிலீஸ் ஆக போகுது ஹிந்தி சைட்ல பயங்கரமா எல்லாருமே சொல்றதால தான் நானுமே இந்த நர்டோஷிப்டன் எந்த டேட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றதுமே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இந்த அப்டேட் உண்மையா இருந்தா இன்னும் 1 வீக்ல சொனிய சேனல்ல போஸ்டோ அல்லது சொனிய டிவி சேனல்ல ஒரு ப்ரோமோவோ ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், காத்திருப்போம். அதோட முக்கியமா இப்படி ஜூலை மந்த்ல டெலிகாஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொனிய சேனல்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். டெலிகிராம்ல பாக்குறதால அவங்களுக்கு எந்த விதமான பயனுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொனிய சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். ஸோ இதை தவிர வேற ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாலுமே நம்ம சேனலை சொல்லுவோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.